அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு எஸ்எம்சி மேத்ஸ் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த எஸ்எம்சி மேத்ஸ் யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் தரம் 11 மாணவ செல்வங்களே, இன்றைய தினம் கடந்த வருடம் வெளியீடு செய்யப்பட்ட கல்வி அமைச்சின் மாதிரி வினாத்தாள் 2 5ஆம் வினாவுக்கு எவ்விதம் இலகுவாக விடியளிக்கலாம் என்பதனை இன்றைய தினம் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கொள்வோம். பக்கம் ஒன்றின் நீளம் எக்ஸக 3 சென்டிமீட்டராக உள்ள சதுர அடரிலிருந்து எக்ஸக 1 சென்டிமீட்டர் நீளமும் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வக பகுதி வெட்டி அகற்றப்படுகின்றது. நிலற்றப்பட்டுள்ள எஞ்சிய பகுதியின் பரப்பளவு 15 சென்டிமீட்டர் வர்க்கமாகும். இத்தகவல்களின் அடிப்படையில் எக்ஸிலான இருவடி சமன்பாடு ஒன்றை ஆக்கி அதனை தீர்த்து எக்ஸின் பெருமானத்தை முதலாம் தசமதானத்திற்கு கண்டு அதிலிருந்து சதுரத்தின் ஒரு பக்க நீளத்தை காண்க. இங்கு உதவியாக வர்க்கமூலம் 3 2 தசமான பெருமானங்கள் தந்திருக்கிறோம். அதாவது வர்க்கமூலம் 3 சமன் 1.73 என கொள்க. இனி இந்த பெரிய சதுரத்தின பரப்பளவிலிருந்து சிறிய செவ்வகத்தின பரப்பளவை கழித்து நாங்கள் 15 சென்டிமீட்டருக்கு சமன் என்ற ஒரு தொடர்பை எடுப்போம். சதுர அடரின் பரப்பளவு, அதாவது பெரிய சதுர அடர்ன காணுவோம். அப்போ சதுரத்தின் ஒரு பக்க நீளம் எக்ஸக 3 சென்டிமீட்டர் தரப்பட்டிருக்கு. ஆகவே சதுர அடரின் பரப்பளவு நீளந்திர நீளம். ஆகவே சதுர அடரின் பரப்பளவு சமன் எக்ஸக 3 தர எக்ஸக 3 என்று எழுதும். இனி எக்ஸக 3 பெருக்கினவன் சொன்னால் எக்ஸக 3 முழுவதின் வர்க்கம். இதை நாங்கள் ஈருறுப்புக்கோவின் விரிவு படிச்சிருக்கிறோம். ஆகவே இதை விரித்தெழுதினவன் சொன்னால் முன்னுறுப்புக்கு வர்க்கம், அதாவது எக்ஸ் வர்க்கம் சக அடைப்புக்குள் இருக்கிற உறுப்புக்கின்ற பெருக்கத்தின் 2 மடங்கு நடுவுறுப்பாக இருக்கும். அடைப்புக்குள் இருக்கிற 2 உறுப்புக்கின்ற பெருக்கத்தின் 2 மடங்கு நடுவுறுப்பு 3ஆம் உறுப்பு என்னவாக இருக்கும் என்றால் 3இன் பெருக்கமாக இருக்கும். ஆகவே அதை நாங்கள் எழுதுவோம். எக்ஸ் வர்க்கம் சக 3ஆல் எக்ஸை பெருக்குங்கள 3x 2ஆல் பெருக்கும் 6x சக 3இன் வர்க்கம் 9. சரியா? ரைட். இனி வெட்டி எடுக்கப்பட்ட அந்த செவ்வக அடர்ந்த பரப்பை காணுவோம். செவ்வக அடர்ன நீளந்திர அகலம், செவ்வக அடர்ந்த பரப்பளவு நீளந்திர அகலம். ஆகவே செவ்வக அடரின் பரப்பளவு நீளம் எக்ஸக 1 சென்டிமீட்டர், அகலம் 2 சென்டிமீட்டர். ஆகவே எக்ஸக 1 நாங்கள் 2ஆல் பெருக்கிறோம்னு சொன்னால் என்ன வரும் இல்லையா? 2x 2 சென்டிமீட்டர் வர்க்கம் வரும். சரியோ? ரைட். இனி என்ன செய்ய போகிறோம்னா, இந்த செவ்வக அடர் வெட்டி அகற்றிய பிறகு எஞ்சி இருக்கிற, அதாவது நிலட்டி காட்டப்பட்ட பகுதியின் பரப்பளவு 15 சென்டிமீட்டர் வர்க்கம் தந்திருக்கிறோம். ஆகவே சதுர அடர்ந்த பரப்பளவிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட செவ்வக அடரின் பரப்பளவை கழிச்சோம் என்றால் எவ்வளோ இருக்க போது? 15 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்க போது. அப்போ நாங்கள் அந்த தொடர்பை பார்ப்போம். நிலத்திய பகுதியின் பரப்பளவு சமன் சதுர அடரின் பரப்பளவு எக்ஸ் வர்க்கம் சக 6x சக 9 கழிக்க போகிறோம். என்ன? வெட்டி எடுக்கப்பட்ட செவ்வக அடர்ந்த பரப்பளவு 2x சக 9 சதுர அலகுகள். அப்போ நாங்கள் இதில் எக்ஸ் வர்க்கம் சக 6x சக 9 சயவால் அடப்பி நீக்கணும்னா சய 2x சய 2 வரும். ஆகவே எக்ஸ் வர்க்கம் அப்படியே வரப்போது 6xலேருந்து 2x கழிச்சிங்கண்டால் 4x, 9லேருந்து 2 கழிச்சிங்கண்டால் 7. எக்ஸ் வர்க்கம் சக 4x சக 7. இனி நாங்கள் பெருமானங்கள் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தோம்னு சொன்னால் என்ன இருக்க போது? எக்ஸ் வர்க்கம் 4x சக 7. இந்த 15 நாங்கள் உள்ள கொண்டு வந்தோம்னா சய 15. ஆகவே என்ன இருக்க போது? 7லேருந்து சய 15 கழிச்சுங்க 8. ஆகவே எக்ஸ் வர்க்கம் சக 4x சக 8 சமன் 0. இப்போ நாங்கள் ஒரு இருபடி சமன்பாட்டை எடுத்துட்டோம். இனி இந்த இருபடி சமன்பாட்டை தீர்ப்பதன் ஊடாக என்ன செய்யலாம்? எக்ஸின் பெருமானத்தை காணலாம். அந்த எக்ஸின் பெருமானத்தை முதலாம் தசமானத்தில் எடுத்து போட்டு நாங்கள் என்ன செய்வோம்னா சதுர அடர்ந்த ஒரு பக்க நீளத்தை காணலாம். சரிதானே? ரைட். அப்போ நாங்கள் அந்த இருபடி சமன்பாட்டை அதில் எழுதுகிறேன். எக்ஸ் வர்க்கம் சக 4x சக 8 சமன் 0. இதை நாங்கள் இந்த இருபடி சமன்பாட்டை என்ன செய்யலாம்னா காரணி கண்டு தீர்க்க முடியாது. ஆகவே நிறைவேற்கமாக்க தீர்க்கணும் அல்லது வர்க்க உத்தியாக்க முறைன்னு சொல்கிறோம். அந்த முறையில் செய்வோம். முதல்ல நாங்கள் என்ன செய்வோம்னா, இந்த வர்க்க உறுப்பின் குணகம் உண்டாயிருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த 3ஆம் உறுப்பு அல்லது ஒருமை அல்லது மாறா உறுப்பை சமன்பாட்டின் வலது பக்கம் கொண்டு போகணும். ஆகவே எக்ஸ் வர்க்கம் சக 4x சமன் என்னவாக இருக்கும் என்றால் 8ஆக இருக்கும். இனி பாருங்க, இந்த
முதல் ஸ்டெப்பில் பாருங்க எக்ஸ் வர்க்கம் சக 4x 8. ஆகவே அதில் நடுவுறுப்பு 4x, நடுவுறுப்பின் குணகம் 4. அந்த நடுவுறுப்பின் குணகத்தின் அரைவாசியின் வர்க்கத்தை ரெண்டு பக்கம் கூட்டணும். ஆகவே 4 அரைவாசி 2, 2 வர்க்கம் 4. ஆகவே இரண்டு பக்கம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா 4 கூட்டுறோம். ஆகவே எக்ஸ் வர்க்கம் சக 4x சக 4 சமன் 8 சக 4. இனி எக்ஸ் வர்க்கம் சக 4x சக 4 அது நிறைவேற்கமான இருபடி மூறுப்புக்கோவை. இடது பக்கம் இருக்கிற அந்த நிறைவேற்கமான இருபடி மூறுப்புக்கோவை காரணிப்படுத்துகிறோம்னு சொன்னால் பிள்ளைங்களுக்கு என்ன வரும்னா எக்ஸ் சக 2 முழுவதின் வர்க்கம் என்று வரும். ஆகவே இடது பக்கம் எக்ஸ் சக 2 முழுவதின் வர்க்கம் சமன் 8ஓட 4 கூட்டிங்கன்னா 12. இனி என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் இந்த வர்க்கத்தை நீக்க போகிறோம்னா ரெண்டு பக்கம் வர்க்க மூலம் எடுப்போம். அப்போ ரெண்டு பக்கம் வர்க்க மூலம் எடுத்திங்கன்னா எக்ஸ் சக 2 முழுவதின் வர்க்கத்தின் வர்க்க மூலம் வந்து எக்ஸ் சக 2 இருக்கும். அடுத்த வலது பக்கம் 12 வர்க்க மூலம் எழுதிக்க நாங்கள் சகவோசை என்று காட்டுவோம். ஆகவே எக்ஸ் சக 2 சமன் சகவோசை வர்க்க மூலம் 12. இந்த வர்க்க மூலத்துக்குள்ளே இருக்கிற 12 நாங்கள் என்ன மாதிரி எழுதலாம்னா ஒரு நிறைவேற்க எண்ணாகவும் நிறைவேற்கம் அல்லாத இன்னும் ஒரு எண்ணின் பெருக்கமாக எழுதலாம். அப்போ நாங்கள் 12 நிறைவேற்க எண்ணாகவும் நிறைவேற்கம் அல்லாத ஒரு எண்ணின் பெருக்கம் எழுதுவோம்னு சொன்னால் என்ன வருமெண்டா 4 தர 3 எழுதலாம். ஆகவே எக்ஸ் சக 2 சமன் சகவோசைய வர்க்க மூலத்துக்கு 4 தர 3 எழுதுகிறேன். இந்த 4க்குரிய வர்க்கமூல பெருமானம் எங்களுக்கு தெரியும். 4 ஒரு நிறைவேற்க எண். ஆகவே அதன் வர்க்கமூல பெருமானம் முழு எண்ணாக அமையும். ஆகவே 2 வர்க்கமூலம் 3 வரும். எக்ஸ் சக 2 சமன் சகவோசைய 2 வர்க்கமூலம் 3 வரப்போகுது. இனி எங்களுக்கு வர்க்கமூலம் 3க்கு பெருமானம் தந்திருக்கிறோம். என்னோட தந்தவே வர்க்கமூலம் 3 சமன் 1.73. இனி அதை நாங்கள் பிரதிடுவோம். அப்போ எக்ஸ் சக 2 சமன் சகவோசைய 2 தர 1.73. இனி 2ஆல் நாங்கள் 1.73 பெருக்குவோம். அவே எக்ஸ் சக 2 சமன் 2ஆல் 1.73 பெருக்கினீங்கன்றால் இன்னும் வரப்போது சகவோசைய 2 தர 1.73 பெருக்கினீங்கன்றால் சகவோசைய 3.46 வரப்போகுது. இனி எக்ஸோட 2 கூட்டு போகிறது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அதை 2 பக்கம் 2 கழிப்போம். அப்படி கழிக்க வேண்டாம் பிள்ளைகள் இடது பக்கம் எக்ஸ் தனியாக வரும். சகவோசைய 3.46 சய 2. இனி இதில் என்ன செய்யலாம்னா 2 பெருமானம் இருக்குது. என்ன சக 3.46 பெருமானம் இருக்குது, சய 3.4 பெருமானம் இருக்குது. அந்த 2 பெருமானங்களில் இருந்து 2 கழிக்கணும். அவை எக்ஸாமன் முதல் நான் நேர்பெருமானத்தை எடுக்கிறேன். 3.46 2 கழிக்கிறேன். அல்லது சய 3.46 2 கழிக்கிறேன். எக்ஸாமன் 3.46 2 கழித்து விட்டீங்கன்றால் 1.46 வரப்போது. அல்லது சய 3.46 2 கழித்தீங்கன்னு சொன்னால் சய 5.46 இருக்க போகுது. அவை எக்ஸாமன் 1.46 அல்லது சய 5.46 வரும். இதுக்குள்ள வந்து நீளங்கள் அகலங்கள் உயரம் ஆழம் இதெல்லாம் வந்து மறைப்பெருமானத்தில் அளக்க முடியாது. ஆகவே மறைப்பெருமானம் பொருந்தாது. எனவே பொருந்தக்கூடிய பெருமானம் என்னவா இருக்குமெண்டா நேர்பெருமானம் 1.46. அவை எக்ஸாமன் 1.46. இங்கே என்ன சொல்லியிருக்கேன்டா எக்ஸிட பெருமானத்தை முதலாம் தசமானத்தில் எடுக்க சொல்லியிருக்கு. அவை 1.46 பாருங்க 2ஆம் தசமன் வந்து 5 விட கூடவாக இருக்குது. ஆகவே முதலாம் தசமனுக்கு என்ன செய்யலாம் 1 கூட்டலாம். மட்டம் தட்டம் விதியில் படிச்சிருக்கிறீர்கள். அதன்படி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் முதலாம் தசமனுக்கு 1 கூட்டுறோம். ஆகவே எக்ஸின் பெருமானம் முதலாம் தசமானத்தில் 1.5 சென்டிமீட்டர். எங்களுக்கு அந்த சதுர அடர்ன நீளம் சொல்லியிருக்கு எக்ஸாக 3 சென்டிமீட்டர். ஆகவே எக்ஸின் இடத்துல நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா 1.5 பிரதிடுவோம். பிரதியிட்டோம்னு சொன்னால் சதுரத்தின் நீளம் என்ன இருக்கும் எக்ஸாக 3, அதில் எக்ஸுக்கு பதிலாக 1.5 சக 3 பிரதிட்டோம்னா சதுரத்தின் ஒரு பக்க நீளம் என்னவா இருக்குமென்னா 4.5 சென்டிமீட்டராக இருக்கும். சரிங்களே, இதில் வேறொரு வினாவே இல்லை. இதை நாங்கள் நிறைவேற்றமாக்கி தீர்க்கிற இந்த முறையில் செய்யலாம், அல்லது சூத்திரங்களை பயன்படுத்தியும் செய்யலாம். நாங்கள் வேறொரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறான இருபடி சமன்பாடுகளை தீர்க்கிற முறையில் சூத்திரங்களை பயன்படுத்தி இவ்வாறு செய்யலாம்னு சொல்லி நான் அதையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசிரியர் கே. செல்வா. நன்றி, வணக்கம்.